அருகில் ஒரு ஆள் 2024ல யூடியூப்ல வெளிவந்த ஒரு ரொமான்டிக் ஃபீல் குட் மூவி. சுனில் இப்ராஹிம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. ரம்யா நபீசன், நிவின் பாலி மற்றும் படத்தை படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஏற்கனவே மலையாளத்தில் வெளிவந்துச்சு. இப்போ யூடியூப்ல தமிழ் டபுள் அவைலபிளா இருக்கும். மறக்காம செக் பண்ணிருக்காங்க. அந்த படத்தோடைய கதையை பார்த்தலாம். படத்தோட ஹீரோயின் ஒரு டான்ஸரா இருப்பாங்க. இவங்கள ஹீரோ அவங்க ஃப்ரெண்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்சைடா லவ் பண்ணுவாங்க. இப்போ இறுதியில ஹீரோயின் யாருடைய லவ் ஏத்துக்கிறாங்க, இறுதியில என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய வாங்க. இந்த படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஹீரோ அவங்க ஃப்ரெண்டு இவங்க ரெண்டு ஆக்டிங் செம்மையா இருக்கு. சூப்பரா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. குறிப்பா நிவின் பாலி ஹீரோயின் கூட இருப்பாரு. அவங்க ஒர்க்லயே கான்சன்ட்ரேஷன் பண்ணி அங்கேயே இருப்பாரு. எப்படா ரெண்டு பக்கம் ஒரே டைம்ல ஒரே ஆள் எப்படா இருக்காங்க அப்படி ஒரு ட்விஸ்ட்லயே நம்மளை கொண்டு போவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளே கொடுத்துருப்பாங்க. அதிக நேரம் நிவின் பாலி ஹீரோயின் கூட இருப்பாங்க. அதனால ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வரும், எப்படி இவர் ஒர்க்குக்கு போறாரா நம்ம கூட டைம் பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஏன் படம் பார்க்க நமக்கே ஒரு டவுட் வரும். அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்துருப்பாங்க. ஸ்டோரி பார்த்தோம்னா ஒரு வித்தியாசமா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் இது என்னடா இது ஒரு முக்கோண காதல் அப்படிங்கிற அளவுக்கு ஆரம்பிக்கும். ஆனா படம் ஃபுல்லாவும் ஹீரோவை சுத்தியே வரும். அவரு என்ன பண்றாரு, எப்படி ரெண்டு இடத்துல இருக்காரு அப்படிங்கிறத அப்படியே அதன்படி ஸ்கிரீன் பிளே அமைச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும். நம்ம பார்க்கறது இன்ட்ரெஸ்டா இருக்கும். என்னடா இது அடுத்தது என்ன நடக்க போகுது, யாரா இல்லை எங்க பார்த்தாலும் இருக்கானே அப்படிங்கிற மாதிரி நம்மளை பயங்கரமா யோசிச்சு வச்சிருப்பாங்க. பிஜி மியூசிக் நல்லா இருக்கு. படத்துல ஒவ்வொரு தியேட்டரும் சூப்பரான ஒரு தமிழ் டபுள் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்தோட மெடிசன் பார்த்தாவே இந்த படத்தோட கதை ஸ்டோரி தாங்க. ஏன்னா ஸ்டோரியிலேருந்து பார்த்து பழக்கப்பட்ட அதே கதை தான். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸு ஆர்ஆர் அப்படின்னு எதுவுமே இல்லை. இது பார்த்தா இவங்க மூணு பேர்த்த சுற்றியே கதை நங்குறோம். அதனால மற்ற கேரக்டர்கள்லாம் அவ்வளோ இன்வால்மெண்ட் தரல. அதனால இன்னும் கொஞ்சம் மற்ற கேரக்டர் இன்வால்மெண்ட் தந்திருக்கலாம். அதே மாதிரி லொக்கேஷன் பார்த்தா இவங்க வீடு ஆஃபீஸர்ன்ட்டு ஒரே மாதிரி லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வெவ்வேறான லொக்கேஷன் கொடுத்துருக்கலாம். இப்படி படத்துல ஒரு சின்ன சின்ன மைனஸ் தான், பெரிய மைனஸ் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பா ஃபேமிலி பார்க்கலாம். படத்தை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முதல்ல இந்த படம் சூப்பராக சும்மா இருக்காங்க. இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சு தான் நாங்கள் சொல்றேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி உங்கள் கவி பாரதி.